ஓடு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரிஷ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து விச் கிரை சாப்டர் 1 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 1 ஸ்டோரி. ஸோ ஏதோ ஒரு பையன் தூக்கத்தில் இருக்கிறான். ஏதோ நாய்ஸ் கேட்டதுன்னு சொல்லி வெளியில் போய் பார்க்குறான், விண்டோவில் போய் பார்க்குறான். அப்போ ஸோ அவன் கீழே விழுகிறானா. அப்புறம் அவன் எந்திரிச்சு பார்த்தோன்னே கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா ஸ்டோரி இது. ஸோ நம்ம உள்ளே வந்தாச்சு. ஓகே, நம்ம இதை சுட்டு கீழே தள்ளி விட்டு இதை ஓப்பன் பண்ணி விட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கீழே ஓடிடுவோம் டக்குன்னு. பாட்டி எக்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க? எக்கடி சுத்திக்கிட்டு இருக்க கிறுக்கு பிடிச்ச கிழவி? பாட்டி பாட்டி எக்க இருக்கிறீங்கோ? பாட்டி ஒரு மேலே இருப்பாங்களோ? இல்லை காய்ஸ், பாட்டி மேலே இல்லை காய்ஸ். சாக்ஸை கொடுன்னு தூக்கிடுவோம். ஓகே, நம்மளுக்கு இங்கே ஒரு பொருள் கிடச்சிருக்கு. போடு, ஃபஸ்ட்டு பொருளாக எனக்கு கிடச்சிருக்கு. இந்த பாட்டி எங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு வேறு பொருள் இல்லை. கிளவி எங்கடி போனேன்? ஓகே காய்ஸ், இதை நம்ம கீழே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கீழே தான் வைக்கணும். ஐயோ, மெசேஜ் மேலே மெசேஜா. ஓகே, நம்மளுக்கு க்ரோபார் கிடச்சிருக்கு. சரி, க்ரோபார் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாக்ஸை தூக்கிட்டு போய், எப்பா நான் கூட திடீர்னு இந்த மூஞ்சை பார்த்து கிளவி மூஞ்சின்னு பயந்துட்டேன். ஏதாவது கோஸ்ட் முடிக்கிது வந்துட்டேனா? கோஸ்ட் மூடாக இருந்தால் கூட இருந்திருப்பாளே. என்ன நண்பர்களே, அவளை இன்னும் காணும். ஆளை ஓப்பன் ஆகிறதுக்குள்ள நம்ம போய் க்ரோபார் தூக்கிட்டு வந்துடுவோம். பாட்டி வாங்க பாட்டி, ஓடி வாடி. ஐயோ, ஓடியா ஒளியறதுக்கு இடம் தேவைப்படுது. நம்ம மேலே ரூம்க்கு ஓடிடலாம். ஐயோ, ஒளியறதுக்கு இடம் இல்லையே. நண்பர்களே, அந்த புள்ளக்கலவி கொடூரமாக துரத்திக்கிட்டு இருக்குது. நம்ம குடுகுடுன்னு இப்படி ஓடி இப்படி ஒளிஞ்சிருவோம். ரைடு புள்ள கிளவி வருவியாடி? நீ எங்கடா வந்தேனா? பாட்டி எங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அடியே கிளவி, 7:30 பொறுத்தவளே எப்படி சுத்தி? வந்துட்டான். வாங்க பாட்டி வாங்க. ஓகே, இந்த பாட்டி கழுத்தில் ஒரு இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்காக ரெக்கையை தான் கைஸ் கண்டுபிடிக்கிறோம். போய் தொலடி நாசமா போனோம்ல என்கிட்ட. இங்கே நின்று ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. போ. ஐயோ, போயிட்டாளா இல்லையா? அவங்கள்ட்ட வேறு பார்க்க முடியல. போயிருப்பான்னு நம்பி போகிறேன். ஓகே, நம்மளுக்கு இங்கே ஃபோர்க் இருக்குது. ஃபோர்க்கு எடுத்துப்போம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு க்ரோபார் தேவைப்படுது. க்ரோபார் எடுத்துப்போம். க்ரோபார் தூக்கிட்டு நம்ம மேலே தான் இப்போ போகணும். மேலே போ. ஓகே, நம்ம இந்த க்ரோபார் வச்சு இங்கே தான் நெயில் பிடுங்கணும். ஐயோ, இந்த சுத்துதே பூமி. ஓகே, இதை பார்த்து. ஓகே, சின்ன முள் வந்து எங்கே இருக்குது? 3 கிட்ட, பெரிய முள் 11 கிட்ட. ஓகே
இந்த 7:30 பிறந்தவன் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஐயோ இவன் ஒருத்தன் மூஞ்ச வச்சு பயமுறுத்துறேங்கிற பேரில் சாவடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகேப்பா, இந்த கிளவி ஈஸி மோட்லேயே வச்சு நார்மல் மோட்லேயே இப்படி துரத்துறாளே, எக்ஸ்ட்ரீம் மோட்லலாம் எப்படி துரத்துவா? துணுண்டு இருந்துட்டு என்ன துரத்துறாங்க. ஓகே 3:11. ஓகேப்பா, இது ஃபஸ்ட்டு 3 கிட்ட வச்சுருவோம். அடுத்து இதை தூக்கிட்டு போய் 11 வச்சுருவோம். ஐயோ ஓகே, இதை நம்ம தூக்கிட்டு போய் கீழே அந்த புள்ள கத்திரிக்காய் கிளவி எங்கே சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கிறது. 7:30 கத்திரிக்காய் ஐயோ கீழே நின்றுட்டு இருந்திருக்கா. செவத்துல போய் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. கத்திரிக்காய் எங்கடி சுத்திக்கிட்டு இருக்கு? ஓ இங்கே தான் நின்றுகிட்டு இருக்கா. அது எனக்கு தெரியுது. ஏய் யம்மா பார்த்துட்டான். ஐயோ இனி 1/4 மணி நேரமா துரத்துவாளே. ஓகே கைஸ், நம்ம இங்கே வந்துட்டோம். இந்த கிளவி அங்கே போகுது, இங்கே ஓட்டும். ஓகே நம்ம இப்படி ஓடுவோம். ஓகே வந்துட்டு காலை கிச்சு மூட்டணும். கிச்சு மூட்டுறதே ஒரு பிக் ப்ராசஸ். அதுக்குள்ளே இந்த கிளவி மட்டும் நம்மளை பிடிச்சா அப்படின்னா நம்மளை சூப்பு வச்சு குடிச்சிடுவா. ஐயோ பார்த்துட்டா. கையை தூக்கு. ஐயோ இது 7:30 பிறந்தவன் கட்டி சொல்லிட்டு வர்றதில்ல, பொறுப்பே இல்லையா அந்த கிளவிக்கு. பேய் மாதிரி தொத்துது. மெண்டல் கிளவி. எப்பா என்னம்மா நீ புள்ள கத்திரிக்காய் மாதிரி இருந்துட்டு என்னை 1/4 மணி நேரமாக துரத்து விட்டுக்கிட்டு இருக்கா. ஓப்பன் பண்ணுறா. ஓகே நம்ம 2 கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை 1 தான் கண்டுபிடிச்சிருக்கோமா. ஸ்டக்கு வேற ஆகுது. ஓகே காய்ஸ், ஐயோ இப்போ ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இருக்குமே. கத்திரிக்காய் ரூம்குள்ளே போய் நம்ம இதை வைக்கணும். வச்சோடனே குடுக்குடுன்னு இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே ஓடணும். ஓகே அந்த புள்ள கத்திரிக்காய் வந்து இங்கே வந்து ஒரு பரிதாபமாக நின்று உட்காரி வச்சுக்கிட்டு இருப்பா. அந்த சமயத்தில் வந்து நம்ம அந்த அவள்கிட்ட இருக்கிற ஹாரி பாட்டர் ஸ்டிக்கை எடுக்கணும். ஓகே ஓகே குடுகுடுன்னு ஓடு. ஓகே எனக்கு இதெல்லாம் தெரியும். கீழே போட்டு கீழே இறங்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த குள்ள கத்திரிக்காய் வருமே. போடு. ஓகே கைஸ், நம்ம இதை தூக்கியாச்சு. ஓகே நம்ம இதை தூக்கிட்டு ஓகே இது செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு 2 பாலை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஓகே அந்த பால் இங்கே தான் இருக்குது. இந்த பாலை தூக்கி எனக்கு கால் கையெல்லாம் நடுங்குதுப்பா சாமி. காலுங்கை பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கு. இதை கொண்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்.
ஓகே, என்னடா இன்னும் நான் கிளவிட்டு அடியே வாங்கலையே. ஐயோ, அதை நினச்சா பயமாக இருக்குது. கிளவி மோஸ்ட்டாக வந்து இங்கே வராது, அதனால் நம்மளுக்கு நிம்மதி. ஓகே 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 சுற்று 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 சுற்று. இப்படி பண்ணோன்னா நம்ம இங்கே வந்துடுவோம். ஸோ நம்ம போன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துருவோம். ஓகே, இதுதான் அந்த பாம்பை போட்டு தள்ளுறதுக்கான மந்திரம். ஓகே, திரும்பவும் நம்ம அந்த பாம்பை தேடி தான் போகணும். இப்போது அந்த கிளவி வேற இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. போடுறாத. ஓகே கைஸ், ஓகேப்பா. ஓகே, இந்த பாம்பிட்ட வந்து நம்ம மந்திரம் போடணும். அது எப்படின்னா, இப்படி போட்டு இப்படி 2 இழுத்து விட்டோன்னா வந்துடும். அவ்வளோதான், நம்ம 3ஆவது எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கடைசி நேரம் வந்தாச்சு. இந்த எண்டு கார்டில் எண்டு கார்டில் வந்து கிளவி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காளே. ஓகே கைஸ், இது இப்படி மேலே வச்சுட்டு நம்ம எக்ஸிட் ஆகிட வேண்டியது தான். ஸோ அதுக்கப்புறம் ஓகே, ஹரிஷ் கேமிங். ஸோ இங்கே எழுதியிருக்கு பார்த்தீங்களா. ஓகே, ஹே யூ, யாரையோ ஒரு பொண்ணை பார்க்குறான். ஏதோ காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணுகிட்டே வேறு நீட்டுறான். அதை பார்த்து அந்த பிள்ளை சிரிக்குது வேற, உஹூஹூஹூ அப்படின்னு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சாப்டரோட எண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்டர் 2 இருக்குது. ஸோ இந்த சாப்டர் 2 வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு நன்றிகள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தான் நாங்கள் ஹரிஷ். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல் கைஸ்.